மம்மி கொடைக்கானல் கூட்டு போறேன்னு என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. கொடைக்கானல் போகாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? கொடைக்கானல் தான் வந்திருக்கோம். பாரு எவ்வளோ குளுன்னு சூப்பராக அப்படியே இங்கே செடி வாங்கலான்னு வந்தேன். பூமித்ரா காரம்பாக்கத்தில் திறந்துருக்காங்க. செடி அமோகமாக இருக்குது. அதெல்லாம் விட சூப்பராக இந்திய உணவுகள், அதாவது கொழுக்கட்டை, பணியாரம், அந்த மாதிரி. அப்புறம் டீயில் எத்தனை வகை தெரியுமா? எத்தனை மூலிகை வகை டீ. செம்பருத்தி டீ இருக்குது. உனக்கு சூப்பு வேணும்னா அத்தனை வகை சூப்பு இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். அப்புறம் இன்னொருத்தரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். அப்துல் கலாமை பார்த்துருக்கியா? அப்துல் கலாம் ஐயாவுடைய விதை. அப்துல் கலாம் ஐயா பார்த்திருக்கேன், போட்டோல பார்த்திருக்கேன். கரெக்டா? மரம் நடுங்கள்னு சொன்னது யார்? அப்துல் கலாம். இவரும் இப்பவும் வந்து படிக்கிற பசங்களுக்கு ₹1 கொடுத்தா போறோம், உங்களுக்கு ஒரு மரம். அந்த மாதிரி மரம் நடுறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டா ஃப்ரீயா மரம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இவரும் ஒரு அப்துல் கலாம் தானே. அவரை இப்ப மீட் பண்ணலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நாங்க வந்து இயற்கையான உணவா இருக்கே, அதிசயமா இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. சரி சாப்பிடலாம் அப்படின்னா பரிமாறுறவங்களாம் அதுக்கு மேல முதலில் அன்பு, அப்புறம் தான் பொருளே கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க. அப்புறம் நீங்களா வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுடைய அன்பையும் நீங்க கொடுத்தீங்க. பரிமாறுறது வந்து வீட்டுக்கு போனால் விருந்தாளியே பரிமாறுவோம். நம்மளுடைய பிறப்புக்கு நம்ம அனுபவிக்கிற ஒரு விஷயம் உணவு. எதுவுமே நம்ம எடுத்து போக முடியாது. நல்லா சாப்பிட்டா நல்லா வாழ்ந்தன்னு சொல்லுவாங்க. அது அந்த உணவு வந்து நல்ல உணவாக, ஆர்கானிக்காக, அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகையை வந்து மக்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துன்றதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஒன்று நம்ம இந்த வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்றோம், ஏதோ ஒரு ஆசைக்கு சாப்பிட்றோம். ஆனால் மனசு வந்து சாப்பிட்டுட்டோமே தப்பு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் இது சாப்பிடும்போது அந்த நம்ம ஜீனெல்லாம் சந்தோஷப்படுது. நல்ல உணவை எடுத்திருக்கோம், இன்னைக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டதே மகிழ்ச்சி மேடம். நல்ல உணவுகளை வந்து நாளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம அனைவருக்குமே பொறுப்புகள் இருக்கு. சாப்பிட்ற சாப்பாடு, குடிச்ச தண்ணி, வாங்க சுவாசிக்கிற காற்று எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம். திருப்பி கொடுக்கணும். இந்த பூமின்ற கோலையே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த மரங்கள் தான். ஸோ அங்கங்கே மண் சரிவு நிலநடுக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து மரங்கள். சார் ஐயா அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவுகள் வந்து ராக்கெட் ஏவுனாலும் மண்ணில் வந்து மரக்கன்றுகளை வந்து தொடர்ந்து விதைக்க சொல்லிட்டே இருந்தார். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இப்போ மண்ணோடையும் செடிகளோடையும் நேசமாக இருந்தோம்னா, பிறரோட நம்ம பாசமாக இருந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். கோவங்கள் கொஞ்சம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா உண்மை. நாங்கள் வந்து ஆர்காட் ரோட்லேருந்து உள்ள கொஞ்சம் தூரம் தான். ஆனால் இப்படி ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு இடம் மாதிரி. ஆமாம், மேலே தண்ணி எல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் ஆகும் ஃபுல்லாக. வெயில் நேரங்களில் வெயில் தெரியாது மெயினாக நம்மளுடைய நர்சரிக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஹாப்பியா? ஏன்னா அடிச்சு சாப்பிட வச்சு நான் அங்கே போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட போகிறேன். ஓகே அப்படின்னா நோ, இன்னைக்கு இதுதான் சாப்பிடணும். இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் நல்ல அருமையான இடத்த கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்து ஓனருக்கு நன்றியை சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பார்க்குற நீங்களும் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பசுமையான பணியில் நீங்களும் இணைஞ்சு நீங்களும் பசுமை காதலராகி எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.